வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹரே விட்டலா, ஜெய் விட்டலா. நம்ம இன்னைக்கு விட்டல பாண்டுரங்கனுடைய 35வது பாகம், அதுல புரந்தரதாசருடைய 3வது பாகம், இதுதான் கடைசி பாகமும் கூட. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். போன வாரம் எங்க விட்டோம்? விட்டலனே அப்பண்ணாவாக வந்து நல்ல கொதிக்க இருக்கிற தண்ணீரை தன்னுடைய முகத்துல வாங்கிட்டாரு. அதனால அப்பண்ணா துடிச்சு போனாரு அப்படிங்கிற வரைக்கும் போன வாரம் நம்ம பார்த்தோம். சரி, அதோட விட்டுட்டாரா விட்டலன் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா கிடையாது? நம்மளுடைய இறைவனுடைய சபையில அந்த கோர்ட், அந்த சபையில என்னன்னாக்கா, இந்த முதல் வர்ணத்தார்கள்னு சொல்லுவேன், 4 வர்ணங்கள்னு சொல்றது உண்டு இல்லையா? இந்த கடைசி வர்ணத்தார்களுக்கு எந்த விதமான தண்டனைகளும் கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து ஓரளவுக்கு ஒன்றுமே தெரியாத உடல் உழைப்பால வாழ்பவர்கள், மூளையால அவர்களுக்கு எதுவும் யோசிக்க தெரியாது, உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்பவர்கள் அப்படிங்கறதுனால அதுக்கு மேல இருக்கிற 2 பேருக்கும் ஓரளவுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அந்த யாருக்கு? வியாபாரங்கள் செய்பவர்களுக்கும், அந்த க்ஷத்ரியன், வைசியர்கள், சத்திரியர்கள், இவங்க 2 பேரும். சத்திரியர்கள் நாட்டை காப்பவர்கள், வைசியர்கள் வியாபாரம் செய்பவர்கள். அவர்களுக்கு ஓரளவுக்குத்தான் தண்டனை. ஆனால் இந்த முதல் வர்க்கம் கற்பித்தல், கற்றுக்கொள்ளுதல், இடைவிடாமல் செய்தல் அப்படின்னும் போது நல்லதை கத்துக் கொடுக்கிற நீயே தப்பு செய்யலாமா அப்படிங்கிறதுனால மிக அதிகப்படியான தண்டனை அவர்களுக்கு இறைவனுடைய சபையில் உண்டு. அதனால இதோட நிறுத்தல புரந்தரதாசருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் நிறைய பாடம் அவருக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு விட்டலன் முடிவு பண்ணிட்டான். அதனால என்ன ஆச்சு? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை என்னாச்சு, பண்டரிபுரத்துல ஒரு தாசி இருந்தா. வராரு புரந்தரதாசர், இன்றைக்கு இரவு நான் உன்னோட தங்கணும் அப்படிங்கிறாரு. அவ அப்படியே துடிச்சு போறா. ஏன்னா அவருக்கு புரந்தரதாசர், அவருடைய பக்தி, அவருடைய சங்கீதம் எல்லாமே தெரியும். அவருக்கு இந்த சமூகத்துல இருக்கிற மிகச்சிறந்த நற்பெயர்கள் எல்லாமே தெரியும். அதனால அவ சொல்றா, நீங்க இங்கெல்லாம் வரவே கூடாது, அதனால நீங்க வந்து உடனே திரும்பி போயிடுங்க, உங்களுக்கு இந்த இடங்கள் தேவையில்லாதது, நீங்களே வந்து கரை கண்டவர்கள் எதுல? சங்கீதத்துல. அப்படி இருக்கும்போது நாங்க பாடுற சங்கீதமோ ஆடலோ உங்களுக்கு எதுக்கு தேவையா இருக்கு அப்படின்னு அவ கேட்கிறா. அவனே முடியாதுன்னு அவர் எவ்வளவோ சொல்லி வற்புறுத்தி பார்த்து முடியாதுன்னு அவ சொல்லிடவும் சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில இருந்த கங்கணம், அந்த கங்கணத்தை எடுத்து அவள்கிட்ட கொடுத்து, இந்தா இதை என் பரிசா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவன் அந்த கங்கணத்தை வாங்கி கையில மாட்டின்ட்டா. மறுநாள் காத்தால பண்டரிபுரம் கோயிலுக்குள்ள, விட்டலன் கோயிலுக்கு சன்னதிக்குள்ள எல்லாம் பூட்டி இருக்கு. கோவில் பூட்டி இருக்கு, சன்னதி பூட்டி இருக்கு, எல்லாம் பூட்டி இருக்கு. அந்த அர்ச்சகர் போய் அத்தனையும் திறந்துட்டு உள்ள போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பாக்குறாரு, அவரு கையில என்ன இல்ல, கங்கணம் இல்ல. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இது ஏதோ விட்டலன் விளையாடுறான், யாருக்கிட்டயோ கொடுத்துருக்கான், அந்த உண்மை வெளியில வரும் அப்படின்னு. ஆனால் அவனுடைய அந்த பூஜாரியனுடைய கடமை என்னன்னா அரசனிடத்துல சொல்வதுதான். அதனால அவன் அரசனிடத்துல போய் சொல்லிட்டான். அரசனுடைய தண்டோரா போடுறாரு. தண்டோரா தெருவா போய் டம் டம் டம்னு அடிச்சுட்டு சத்தம் போட்டு சொல்றது ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னாக்கா. சோ இவர்கள் வந்து போயிட்டு இந்த மாதிரி இறைவனுடைய கையில இருந்த கங்கணத்தை காணவில்லை, யாராவது பார்த்தீர்களானாலோ யார் இடத்தில் கிடைத்ததுனாலோ திருப்பி கொடுக்க வேண்டியதுன்னு தண்டோரா போடும்போது தாசி தன்னுடைய கையில இருக்கிற கங்கணத்தை பார்த்துட்டு, இது என்னன்னு தெரியலையே, அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர்கிட்ட கொண்டு போய், இதோ இது எனக்கு நேத்திக்கு வந்தது, இது யாருதுன்னு கேட்கிறா. கடைசியில அவ சந்தேகப்பட்ட மாதிரி அது அந்த விட்டலனுடையது. உடனே தாசிய அரசன் முன்னாடி கொண்டு போயாச்சு. தாசி நடந்ததெல்லாம் சொல்றா. அந்த மாதிரி அவர் வந்தாரு புரந்தரதாசர், நான் அந்த மாதிரி மறுத்துட்டேன், அவர் எனக்கு இதை பரிசா கொடுத்துட்டு போனாருன்னு உடனே தாசி சொன்னதை அரசன் நம்புறான். உடனே கூட்டுன்னு வா புரந்தரதாசருங்கிறான். புரந்தரதாசர் ஊரு அங்கேருந்து பக்கத்திலே வேமன்னபுரி தானே. சோ இந்த போறா சேவகர்கள்லாம் போய் அவரை கூட்டிட்டு வரா. அவருக்கு ஒண்ணுமே புரியல, தலையும் புரியல, காலும் புரியல. அவர் சொல்றாரு, நான் நேத்திக்கு பண்டரிபுரத்துக்கு வரவே இல்லை, அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. ஆனா ராஜா நம்புறதுக்கு தயாராவே இல்லை. ஏன்னா அவனுக்கு ராஜாவை பொறுத்த வரைக்கும் கையில இருக்கு, அவர் நான் கொடுக்கவே இல்லைங்கிறார். அவர் சொல்றா, நான் அவர் தான் கொடுத்தாருங்கிறார். அதனால ராஜா என்ன பண்ணிடுறான், இவருக்கு கசை அடி கொடுங்கள்னு சொல்றான். என்ன விஷயம்? எப்ப பாரு இந்த ஜானாபாய் வாழ்க்கையில பார்த்தாலும் சரி, அப்புறம் நம்ம பானுதாசர் வாழ்க்கையில பாக்குறோம், இவன் தமிழ்நாட்டுல வந்துட்டு தொண்டரடி பொடியாருடைய வாழ்க்கையிலேயே இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது. திருடுன்ற பழி ஏன் எல்லார் மேலேயும் விடுறது அப்படின்னா இதுக்கு ஒரு சரித்திரம் சொல்றேன்.
கலியுகம் பிறக்கிறது. இதுதான் 4வது யுகம். நம்ம இருக்கிறது தான் கலியுகம். அதாவது ஒரு பசுவை நினைச்சு 4 கால்களோட யோசிங்க. முதல் 3 யுகம் 3 கால்கள். 3 கால்களும் இப்ப பசுக்கு இல்ல. ஒரே ஒரு கால்ல தான் அந்த பசுவானது நிக்கிறது. அந்த ஒரு காலு தான் கலியுகம். இந்த கலியுகத்துல தேவன் கலியுத்தேவன் என்ன பண்றான்? பரீட்சித் மகாராஜா தான் இருக்காரு. அவர்கிட்ட போறான். பரீட்சித்து கேட்கிறார், நீங்க இங்க வந்த அப்படின்னு கேட்கிறான். இது என்னுடைய யுகம், நான் இங்க தானே இருக்கணும் அப்படின்னு. உடனே இல்ல நாங்கெல்லாம் ரொம்ப அன்பாக அமைதியா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம், அதனால நீங்க வரவே வேண்டாம், நீ போயிடு அப்படிங்கிறான். நீங்க என்ன போ சொல்லலாம், ஆனா என்னுடைய இடத்துல நான் இருந்துதான் ஆகணும். நீங்க ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் சொல்லுங்க, நான் அங்க இருக்கேன் அப்படிங்கிறான். சரி அப்படியானா சரின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த சூதாடுறது, அதுக்கப்புறமா அடுத்தது பிறமனை நோக்குதல், பிற பெண்களை தவறான பார்வையில் பார்த்தல், குருவை நிந்தனை செய்தல், பொய் சொல்லுதல், கடைசியா களவு செய்தல். இந்த எத்தனையிலையும் மிக மிக உயர்ந்த மிக மிக மோசமான பாபம் எது அப்படின்னு அந்த காலத்துல சொல்லப்பட்டது என்றால் களவுதான். இந்த களவு ஏன் வருது? நீ சூதாடணும், உங்கள பணம் இல்லை, நீ களவு, நீ பொய் சொல்லுவேன், நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லுவேன், இப்படியா எல்லாம் வரும் இல்லையா? ஒரு தவறுல இருந்து தான் அத்தனையும் வந்துடும். அதனால அந்த களவுங்கிறது அந்த காலத்துல யாரையாவது நீ திருடினியான்னு கேட்டாலே, அப்போ இல்ல இந்த காலத்துல எல்லாம் கூட அதெல்லாம் ஓரளவுக்கு உண்டுதான். திருடிட்டான் என்னன்னு சொல்லிட்டான்னு நம்ம எல்லாம் அப்படியே நெஞ்சா போயிடுவோம் இல்லையா? அதனால திருடு, அவர் பேர்ல திருடு அப்படிங்கிறபடி அந்த பஞ்ச மகா பாதகங்கள், அது அந்த பஞ்சன 5 மகா பாதகங்கள்ல முதலாக இவர்கள் மேல எல்லாம் வந்து போடப்படுகிறது எதுனா களவுதான். ஏன்னா இவங்க எல்லாம் சூதாட போக மாட்டாங்க, பிறன்மனை நோக்க மாட்டார்கள், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து களவு அப்படிங்கிறது அவர்கள் மேல போடப்படுகிறது. ராஜா என்ன பண்றான்? இவனுக்கு கசையடி 25 கசையடி கொடுக்கணுங்கிறான். கசையடினா என்னன்னா ஒரு பெரிய சாட்டையால முதுகுல போட்டு பட்டு 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 பட்டுன்னு அடிக்கிறது தான் கசையடி. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. திருப்பி சொல்லி பாக்குறான். ராஜா கேக்குற மாதிரி இல்ல. சரின்னு கசையடி வாங்கறதுக்கு ரெடி. முதுக காட்ட ஆரம்பிச்சாச்சு. அடி கிடைக்க போறது. ஆகாயத்திலேருந்து ஒரு அசரீரி கேட்கிறது. சரீரி அப்படின்னாக்கா நாம் பார்க்கும்படியாக ஒருவர் நம் முன்னால் பேசுவது சரீரி, விசிபிள், அவர்களை நம்மளால பார்க்க முடியும். அசரீரினா ஆகாயத்திலிருந்து ஒரு வார்த்தையோ ஒரு சொற்றொடர்களோ ஒரு பேச்சோ கேட்கும், ஆனா நம்மால் அவர்களை பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருப்பதுக்கு பேரு அசரீரின்னு பேரு. அப்ப அந்த அசரீரி சொல்றது, ராஜா என்ன மாதிரியான தண்டனை நீ இவருக்கு கொடுக்க துணிந்தாய்? உனக்கோ இவரை பத்தி நன்னா தெரியும், இவர் ஒரு சிறந்த பக்தர், சிறந்த பாடகர், எல்லாம் தெரியும். சரி, அவர் சொல்றாரு நான் இங்க வரவே இல்லைன்னு, நீ அதை நம்ப தயாரா இல்ல. கோவில் குருக்கள் சொன்னாரு கதவு பூட்டிதான் இருந்ததுன்னு, நீ அதை பத்தின ஆராய்ச்சி பண்ண தயாரா இல்ல. நீ எப்பேற்பட்ட ராஜா? நான் இதெல்லாம் நடக்கட்டும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வளையல கொண்டு போய் அவருடைய ரூபத்துல கொடுத்தது நான் தான், இந்த விட்டலன் தான் கொடுத்தேன் அவள் கிட்ட. எதனால கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாக்கா, பல சமயங்கள்ல இவர் வந்து எல்லாரிடத்திலும் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார். அப்படி நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு பயம், ஐயோ நமக்கு இப்படி ஒரு களவு அப்படிங்கிற ஒரு கெட்ட பெயர் வந்துடுதே அப்படிங்கிற ஒரு பயம் அவர் நெஞ்சில வரட்டும் அப்படிங்கறதுக்காக தான் அத ஒரு தண்டனையா அவருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி சொல்லி, அவரிடத்துல எந்த தப்பும் இல்லை, அவரை விடு அப்படின்னு சொல்றது. ராஜா மன்னிப்பு கேட்டுண்டு அவரை விடுறான். இதுல நீங்களே பாருங்களேன், அவர் வந்து மிக பெரிய ஒரு பாடகர், இறைவனுடைய மிகச்சிறந்த பக்தர், நாரதருடைய அம்சம். இவ்வளவு இருந்தும் கூட எப்பேற்பட்ட ரூபங்கள், தெய்வ ரூபங்களாக இருந்தாலும் கூட இந்த பூமியில வந்து பிறக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டா, இந்த மனிதனுக்கே உள்ள இன்பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது தான், மனிதனுக்கே உள்ள அந்த திமிர், அப்புறம் ஈகோனா என்ன, எட்ஜிங் காட் அவுட் இல்லையா? அந்த ஈகோன்றது என்னன்னா தான் அப்படிங்கிற திமிர், குரூரங்கள், இதெல்லாம் தன்னறியாம வந்துடுறது தான் இதெல்லாம். இதையும் ஜெயிப்பவன் தான் உண்மையிலேயே இறையம்சம். அப்படி அவன் ஜெயிக்கலன்னா அவன் எதுக்காக இந்த பூமியில் பிறந்தானோ அந்த பிறந்த பலன் கிடைப்பதற்காக இறைவனே வந்து இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுத்து அவர்களுக்கு புத்தி சொல்வது உண்டு.
இப்படியாக தான் புரந்தரதாசருடைய வாழ்க்கையில இறைவன் பலமுறை விளையாடி அவரை சிறந்த பாதையில் போக வைத்தான் அப்படிங்கிறது சரித்திரம். அவர் வாழ்ந்த காலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா 1484 இருந்து 1564 வரைக்கும் அவர் இந்த பூமியில வாழ்ந்தாரு. மிகச்சிறந்த ஒரு பாடல்கள் கர்நாடக சங்கீதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியான கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. பல கீதங்களை எல்லாம் பாடினாரு. மிக சிறந்த அவருடைய கர்நாடக சங்கீதத்தினுடைய அந்த மேன்மையை அறிந்த திருப்பதி தேவஸ்தானம் அலிப்பிரி போற இடத்துல, திருப்பதியில அலிப்பிரிங்கிற இடத்துல அவருடைய மிக பெரிய ஒரு சிலையை வைத்திருக்கிறது. அதை தவிர பல இடங்கள்ல இவருடைய சிலைகளானது இருக்கிறது. அதை தவிர இந்திய அரசாங்கத்திலேயே வந்துட்டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கின்ற அந்த ஸ்டாம்ப் இல்லையா, அந்த ஸ்டாம்ப் படிக்கிறது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டா 1964 ஆண்டு அவருடைய 400வது இறந்த நாள் அன்றைக்கு இந்த இந்தியன் எது அப்படின்னு கேட்டா இந்தியா செக்யூரிட்டி பிரஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அவருடைய நினைவாக ஒரு ஸ்டாம்பை வெளியிட்டது. ஆச்சா, இன்னும் கூட அவருக்கு பல விதமான நினைவு சின்னங்கள் நினைவகங்கள்லாம் இருக்கு. இதை பற்றி அவரை பற்றி மிக அதிகமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சாக்கா கூகுள் பண்ணீர்களானால் நிறைய இவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 400 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான். ரொம்ப காலம் 1000 வருஷம் 2000 வருஷம்லாம் கிடையாது. அவருடைய அந்த கட்டமைப்பானது இன்றைக்கும் மனிதர்களால் சங்கீதம் கற்றுக்கொள்பவர்களால் உபயோகப்படுத்தப்பட்டு அதே கட்டுக்கோப்போடுதான் கர்நாடக சங்கீதமானது இருக்கிறது. அவர் பாடியது எல்லாமே கன்னடத்திலும் சிறிது சம்ஸ்கிருதத்திலும் தான் பாடியிருக்காரு. அவரு விட்டலனின் சிறந்த பக்தர், விட்டலன் அவரை மிகச்சிறந்த முறையில் ஆட்கொண்டவர். இப்படியாக புரந்தரதாசனுடைய இந்த சரித்திரமானது முடிந்தது. அடுத்தது வேறு ஒருவருடைய சரித்திரத்தோடு நாம் பார்ப்போம். அதுவரையிலும் ஜெய் விட்டலா, ஹரே விட்டலா, ராமகிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி.